அண்மை செய்தி சென்னை புறநகர் பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். பத்மநாபன், வணக்கம். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள், செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருகிறது. தற்போது வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை அளவு இருக்கு? மழை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. அது அக்னி வெயில் வந்து ஒரு வாரம் காலமாக வாட்டிருந்த நிலையில் இந்த கோடை மழை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2-3 நாட்களாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளும் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இன்று காலை அதிகாலை முதலே பார்த்திங்கன்னா சென்னை புறநகர் பகுதியான ஆலந்தூர், கிண்டி மற்றும் பழவந்தாங்கல், மேடவாக்கம், அடிப்பாக்கம், வேளச்சேரி, தரமணி, மீனம்பாக்கம், திரிசூலம், பம்மல், பல்லாவரம், போய்ச்சலூர், குளம்பேட்டை, தாம்பரம், இதேபோல் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, மரமண நகர், எஸ்பி கோவில், செங்கல்பட்டு சுற்றுவட்ட பகுதிகளும் காலை முதலே மழை பெய்து வருகிறது. இதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வந்த நிலையில் தற்போது இன்று திங்கட்கிழமை நாளான இன்று வேலைக்கு பல்வேறு பகுதியில் செல்லக்கூடியவர்கள் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். பல இடங்களில் மழைநீரான தேங்கி இருப்பதால் ஜிஎஸ்டி சாலையில் குளம்பேட்டை, பல்லாவரம் பகுதியில் கூடிய பகுதியில் மழைநீராக தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இருந்தபோதும் பொதுமக்கள் இந்த கோடை காலத்தில் மழை பெய்வதால் பொதுமக்கள் தொடர்ந்து குளிர்ச்சி காலம் வீசுவதால் தொடர்ந்து பொதுமக்கள் மகிழ்ச்சியாக காணப்பட்டு வருகிறது. இன்று காலை முதல் பெய்து வரும் கனமழையால் புறநகர் பகுதியான தாம்பரம், வேளச்சேரி பிரதான சாலையில் பகுதியிலும், பெரும்பாக்கம், கீழ்ப்பாக்கம், பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் காலை முதல் மழை பெய்வது. சோழிநல்லூர் மற்றும் செம்பாக்கம், செம்மஞ்சேரி, நீலாங்கரை போன்ற பகுதியிலும் மழை பெய்வதால் அந்த பகுதியில் கூடிய மக்களும் இந்த பகுதியில் அதாவது அந்த மெட்ரோ பணி நடைபெற்று வருவதால் இந்த மழையை தொடர்ந்து பெய்து வரும். வாகன ஓட்டிகளும் கார் போன்ற வாகன செல்வர்களும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.